வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇ பற்றின ஒரு ஓவரி தான் பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் அஃபிஷியலாக வரக்கூடிய ஆர்ஆர்பி ஜேஇ பற்றின ஒரு ஓவரி இப்போ பார்த்தா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போ கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பிலேருந்து என்னென்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் டி வந்துச்சு. இப்போ வந்து ஆர்ஆர்பி ஜேஇ ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டிபிசி அப்படின்ற ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிலேருந்து நிறைய எக்ஸாம் வரிசையாக வரக்கூடியதுனால இப்போவே ரொம்ப ட்ரெண்டிங்காக ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி தான். ஸோ ஏஎல்பியில் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ டெக்னீஷியன் இன்க்ரீஸ் பண்ண போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேஇக்கு இப்போதைக்கு 7,000 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மேபி அது அதுக்கப்புறம் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ரொம்பவே பாப்புலரான போகக்கூடிய இந்த எக்ஸாம் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம், இதில் என்ன டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஸோ என்னென்ன புக்ஸ் வாங்கலாம், இதை வந்து சிலபஸ் வாரியாக எத்தனை மார்க்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வாரியாக ஓவரால் வியூ மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆஃபீஸில் வந்ததுக்கப்புறம் முன்னே இன்டெப்த்தாக பார்க்கலாம். பட் ஆனால் இது ஒரு ஓவர்வியூ தான். ஃப்ரெஷர்ஸ் அப்படின்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸாம்னா என்ன அப்படின்றது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு வந்து நான் சொல்கிறத வந்து ஒரு சஜஷன், இந்த புக்ஸ் எது படிக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரியா? இது ஏன் இதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஆர்ஆர்பிக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் புக்ஸாகவே நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ ஓவராலாக வந்து 1600 பேர் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் அதை ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ டேரெக்டாக வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇ இந்த எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சிபிடி 1 ஃபஸ்ட் ரவுண்டு, அப்புறம் செகண்ட் ரவுண்டு, ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, இப்போ சிபிடி 1 அதை பற்றி பார்க்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் நடக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? 90 நிமிஷம் 100 கொஸ்டின் இருக்கும். சரி, சிலபஸ் சிபிடி 1க்கு சிலபஸ், அதாவது ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிபிடி 1க்கு எப்பயுமே சேம் சிலபஸ் தான். என்ன வரும்? ஜென்ரல் சயின்ஸ் வரும், அப்புறம் மேக்ஸ் வரும், அப்புறம் ரீசனிங் வரும், ஜிகே வரும். இதுதான் ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் இங்கிலீஷ் ஆட் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான். மற்றபடி இது எல்லாமே காமன் தான் ரயில்வே எஸ்எஸ்சிக்கு. ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து காமன் டாப்பிக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? சரி, இப்போ வந்து 100 கொஸ்டின் சொல்லியிருக்கேன்னா ஜென்ரல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் வரும். 30 கொஸ்டின். சரியா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 தான் இருக்க போகுது. இதில் வந்து பெஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லூஷன் ஜென்ரல் சயின்ஸ், அதான் நம்ம வாங்கி படிக்கலாம். ரொம்பவே பெஸ்ட்டு தான். வெறும் வந்து நம்ம ஒன்லைனர் 1 மார்க் மட்டும் வச்சு, அதாவது ஒன்லைனரோ இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோ நம்ம ஒய்சிடி புக்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்களா, வெறும் அந்த புக்கு மட்டுமே படிச்சுட்டு போகலாமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் அந்த ஒரு புக்கு மட்டும் போதாது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தியரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ்க்கு வேணால் நம்ம அந்த ஒய்சிடி யூஸ் பண்ணிக்கலாம், தவிர அதை மட்டும் படிச்சுட்டு போக தேவையில்லை. ஓகேவா? சரி, லூஷன் ஜிஎஸ் இதை தவிர்த்து வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக் இருக்குது. இதை கூட நீங்கள் வாங்கி இந்த ஜென்ரல் சயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படிக்கிறது முக்கியம் இல்லை, ப்ராக்டிஸ் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த புக்கை நீங்கள் படிச்சுட்டு இப்போ ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருக்கக்கூடிய புக்கு எது பார்த்தீங்கன்னா ஒய்சிடி தான். ஓகேவா? அந்த புக்கு ஆல்ரெடி நம்ம டெலகிராமில் இருக்குது. ஸோ அந்த ஒய்சிடியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து நிறைய வேரியஸ் வெப்சைட்டில் வந்து எம்சிக்யூஸ் போடுறாங்க. அந்த எம்சிக்யூஸை கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்து 30 மார்க் வரும். பேசிக் புக்கு எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் தான். எவ்வளோ வருஷம் இருந்தாலும் இந்த ஆர்எஸ் அகர்வால் தான் பேசிக் புக்கு. ஓகேவா? சரி, அந்த எக்ஸ்பர்ட் ஆல்ரெடி பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அப்ஜெக்டிவ் அரித்மெட்டிக் அந்த ராஜேஷ் வர்மா இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த புக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த புக்கும் டெலகிராமில் இருக்குது. சரியா? சரி, இப்போ வந்து நான் படிச்சிட்டேன். எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தர் பாஸ் பண்ண ஒரு எக்ஸ்பர்ட் அவர் சொன்னார். ஓகேவா? அதனால தான் நான் இந்த லைன் எழுதியிருக்கேன், மெயினாகவே சொல்லணும் அப்படின்றதுக்காக. எஸ்எஸ்சி ஜேஇ, அதாவது நீங்கள் கான்செப்ட் படிச்சுட்டு எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பேப்பர்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா எஸ்எஸ்சி ஜேஇ, எஸ்எஸ்சி சிஜிஎல், ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் இந்த 3 கொஸ்டின் பேப்பரும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் சால்வ் பண்ணாலே இந்த 30 மார்க் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்பர்ட் சொன்னார். ஸோ அதனால தான் நான் இந்த லைனை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். எஸ்எஸ்சி ஜேஇ, எஸ்எஸ்சி சிஜிஎல், ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது 3மே கலெக்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஜேஇயில் 30 மார்க் கண்டிப்பாக நம்ம அடிக்கலாம். ப்ளஸ் இதை தவிர்த்து இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதர் பப்ளிகேஷன் லைக் ஒய்சிடி, கிரண் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னுமே நீங்கள் மாஸ்டர் ஆகிடலாம். 30 கூட அடிக்க சான்சஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரி, ஜிஎஸ் மேக்ஸ் சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன? ரீசனிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஐ அண்ட் ரீசனிங் 25 மார்க் கேட்பாங்க. இங்கே ப்ராக்கெட்டில் ஹை ஸ்கோரிங் செக்ஷன் சொல்லியிருக்கேன்.
எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் ஹை ஸ்கோரிங் எதில் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்லேயும் பண்ணலாம் கம்பல்சரி. ஓகேங்களா, மேக்ஸில் கூட கொஞ்சம் தடுமாறலாம், பட் ஆனால் ரீசனிங்கில் எப்பயுமே 25க்கு 25 ஹை ஸ்கோர் அடிக்கலாம். ஸோ அதனால் ஹை ஸ்கோரிங் செக்ஷன் இது ரீசனிங் தான். ஸோ ரீசனிங்க்கு வந்து நிறைய பேர் புக்ஸ் தேடி அலையிறாங்க. புக்ஸ் தேட தேவையில்லை. ஓகேவா, சம் புக்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்டான புக்ஸ் இருக்குது, நானே டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து அந்த எக்ஸ்பர்ட் அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸ் எதுவுமே தேவையே கிடையாது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், புக்ஸ் நம்ம வாங்கவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். இருந்தாலும் உங்களுக்கு எப்படி கண்டென்ட் வரும் அப்படின்னு தெரியாதுல்ல நமக்கு பிகினருக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து பேசிக்காக ஆர்எஸ் அகர்வால் அந்த புக் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த ஆர்எஸ் அகர்வால் ஏ மாடர்ன் அப்ரோச் டு வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் பை ஆர்எஸ் அகர்வால், இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். அப்படி இல்லைனா ஆல்ரெடி நான் என் டெலிகிராமில் வந்து அனைத்து ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய புக்ஸ் கொடுத்துருக்கேன் ரீசனிங்க்கு. ஓகேவா, ஃபாரின் ஆத்தர் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு புக்கு கொடுத்துருக்கேன் ரீசனிங்க்கு. நீங்கள் அதை கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், அதை வாங்கி கண்டென்ட் தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் ரீசனிங்கில் வந்து ஒரு ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்லி ப்ராக்டிஸ் பேப்பர் ஆஃப் எஸ்எஸ்சி சிஜிஎல், எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி இதை மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இதில் 25 மார்க் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, இந்த நான் வந்து இந்த எஸ்எஸ்சிஜிஎல், எஸ்எஸ்சிஜேஇ, ஆர்ஆர்பி இந்த 3மே ப்ரீவியஸ் இயர் பேப்பர் கிடச்சா கண்டிப்பாக டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுறேன். மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பிகினராக இருந்தால் இந்த புக்கை வாங்கி படிங்க. இது டெலிகிராமில் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பட் ஆனால் ஸ்டாண்டர்ட் புக்கு ஒன்று ரீசனிங்காக நான் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, சரி, ரீசனிங் அப்படின்றது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 15 மார்க் தான் கேட்பான். லெஸ் ஸ்கோரிங் செக்ஷன், இதில் ஓப்பனாகவே சொல்ல போனால் லெஸ் ஸ்கோரிங் செக்ஷன் தான். ஏன்னா நிறையா இருக்குது இதில் படிக்க, எக்கச்சக்கமாக இருக்குது. எடுத்த உடனே ஒருத்தர் இதில் ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டைம் போயிடும், அப்புறம் படிக்கிறது கஷ்டம் தான். ஓகேவா, ஏன்னா 15 மார்க் தான் கேட்பான். நிறைய டாபிக் இருக்குது பாருங்கள், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படின்றது தெரியாது. ஜென்ரல் அவேர்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரீசனிங் அப்படின்ற மாதிரி ஆரம்பிங்க, இல்லை மேக்ஸில் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் லாஸ்ட்டில் நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ற மாதிரி, இல்லை வந்து கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக எடுத்துக்கலாம் ஜென்ரல் அவேர்னஸுக்கு. ஓகேவா, சரி, ஜென்ரல் அவேர்னஸில் எத்தனை டாபிக் வருது? ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் வருது. ஓகேவா, சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க ஆர்ஆர்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஏன்னா ஜேஇக்கு மட்டும் தான் சொல்கிறேன், என்டிபிசிக்கு மாறலாம். ஏன்னா என்டிபிசிக்கு இந்த ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து நிறைய மார்க் வரும். ஓகேவா, ஸோ அதனால் அந்த எக்ஸாமுக்கு வேறு மாதிரி கேட்பாங்க. ஜேஇக்கு 15 மார்க் தானே. ஸோ அதனால் இதில் வந்து ஃபோக்கஸ் இதில் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் ஏஷியன் கேம், ஏஎஃப்சி இதில் வந்து கேட்கலாம், கிரிக்கெட்லேருந்து கேட்கலாம், அந்த மாதிரி. ஓகேவா, அப்புறம் ப்ரைஸ் வின்னிங், நோபல், ஆஸ்கர் அவார்டு வின் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, புதுசாக நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம். மிசைல், சேட்டலைட், அதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனில். ஓகேவா, சரி, ஸ்டாட்டிக் ஜிகேல எப்படி கேட்பாங்க? புக்ஸ் அண்ட் ஆத்தர். ஓகேவா, நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் எழுதின புக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை போன ஃபேமஸான புக்ஸ் அண்ட் ஆத்தர் பற்றி கேட்கலாம். அவார்ட்ஸ் அண்ட் ஆனர் கேட்கலாம். ஸ்டேட் டான்ஸ் கேட்கலாம். இப்போ ஒரு எக்ஸாமில் ஒரு செக்ஷனில் ஸ்டேட் டான்ஸை பற்றி கேட்டாங்கன்னா அடுத்தடுத்து வந்து ஸ்டேட் டான்ஸை பற்றி தான் கேட்பான். அது நம்மளுக்கு எல்லாமே ஸ்டாண்டர்டாக தெரியும். ஓகேவா, ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேல இந்த 3 டாபிக்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதர், இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி படிக்கலாம்? நீ ஸ்டாட்டிக் ஜிகேல இதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுலாம். கரண்ட் அஃபேர்ஸில் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி விட்டுலாம். பட் ஆனால் அதர் டாபிக்ஸ் இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா நம்மளுக்கு 15 மார்க் தான் கேட்குறான். இது ஹிஸ்ட்ரிலாம் ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப அப்படியே வளவலன்னு போயிட்டே இருக்கும். ஜாகிரஃபி நிறையா இருக்குது, பாலிட்டியில் இருக்குது, எக்கனாமிக் நிறையா இருக்குது. பட் ஆனால் வெறும் 15 மார்க் தான். இங்கே தான் நம்ம கிளவராக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர் தான் எஸ்எஸ்சிஜிஎல் ப்ளஸ் எஸ்எஸ்சிஜேஇ, அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர்பி அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா கூட ப்ரீவியஸ் இயர் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்களோ அதை மட்டுமே நம்ம படிக்கலாம். இல்லை அந்த டாபிக் மட்டுமே படிச்சுட்டு போனாலும் 15 மார்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதுக்கு பெஸ்ட்டு புக் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ரல் அவேர்னஸுக்கு பெஸ்ட்டு புக் பார்த்தீங்கன்னா லூசென்ட். இந்த புக்கும் நம்ம டெலிகிராமில் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி படித்தோம்னா நம்ம எக்ஸாம் வரத்துக்குள்ளே மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தாலே நம்ம போதும். ஏன்னா நம்ம எக்ஸாம் வர வரைக்கும் நம்ம கான்செப்டே படிச்சிருந்தோம்னு வைங்களேன், ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஓப்பனாக சொல்ல போனால் வந்து ஃபுல் டாப்பிக்கும் முடிக்க முடியாதுங்க. ஓகேவா, காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபுல் டாப்பிக்கு முடிச்சுட்டு தான் நான் வந்து அட்டன் பண்ணுவேன் மார்க் டெஸ்ட்டு. அப்போ தான் நான் எக்ஸாமுக்கே போவேன்னா கண்டிப்பாக யாராலுமே முடியாது. எந்த அளவுக்கு நீ படிச்சிருக்கியோ, ஒரு 50% படித்தாலும் போதும். அந்த 50% கரெக்டாக அட்டன் பண்ண முடியுமான்னு தான் பார்க்கணும். அதை நீங்கள் எங்கே அப்ளை பண்ணி பார்ப்பீங்க? இந்த ப்ராக்டிஸ் செட்டில் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஒய்சிடி புக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அந்த புக்கையே மட்டுமே நம்பிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ அதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். மார்க் டெஸ்ட்டில் நம்ம அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா, ஸோ 50% படித்தாலும் கரெக்டாக அட்டன் பண்ணணும். ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இதில் எல்லாமே இருக்குது. ஓகேவா, அதனால சொல்கிறேன், லாஸ்ட் வரைக்கும் நான் தேரி படிச்சுட்டு ஃபைனலாக நான் ஒரு மார்க் டெஸ்ட்டு மட்டும்தான் போட்டு போவேன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக எடுத்துக்க தேவையில்லை. முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு
ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்ப்ரூவாக இருக்கும். இதை விட மெயின் படிக்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இது போல் இந்த பிளானிங்ஸ் வந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கு நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே பிளானை வந்து டே பை டேயாக போட்டால் எப்படி இருக்கும், ஸ்டடி பிளான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டடி பிளான் எப்படி அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஒரு புக்ஸ் வாங்கி நான் ஆர்ஆர்பி ஜேஇக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு ஓவர் வியூ மட்டும்தான் இது. ஓகேவா? இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது மெட்டீரியல் வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் மனோரமா புக்குள்ள இன்க்ளூட் பண்ணலாம். ஜென்ரல் அவேர்னஸில் லூஷன் புக்கு தவிர்த்து மனோரமா இயர் புக்குன்னு இருக்குது, அதுவுமே இதெல்லாம் கவர் ஆகும். சரியா? கிரண் புக்கு வந்து இதுக்கு இருக்குது, கிரண் புக்கும் கவர் ஆகும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்கள் ஐடியாவை நீங்கள் ஆட் பண்ணி கூட நீங்கள் படிக்கலாம். பட் இது வந்து என்னோட ஐடியா தான். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராக்டிஸும் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த கொஷின் தான் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்ல வந்தேன். இதை தவிர்த்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரப்போ மெடிக்கல் டெஸ்ட்டு, சப்போஸ் மெடிக்கல் டெஸ்ட் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா? அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரப்போ என்னென்னலாம் கேட்குறாங்க, CBT 1, CBT 2, CBT 3 என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்றத ஒரு ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, இதில் தாங்க CBT 1 மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸு, ஜிகே அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CBT 2 பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், ஃபுல்லாகவே டெக்னிக்கல் தான். 120 மினிட்ஸ் நடக்கும், அதாவது வந்து 2 ஹவர் நடக்கும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின். அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸில் 15, ஜென்ரல் அவேர்னஸில் 15, கம்ப்யூட்டரில் 10 கொஸ்டின், என்வரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷனில் 10 கொஸ்டின். இது எல்லாமே நார்மல் தான். ஓகேவா? ஸோ வந்து டெக்னிக்கல் தான் 100 கொஸ்டின் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் CBT 1 படிக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப மெயின் என்ன, டெக்னிக்கல் தான். CBT 1 கூட பாஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் டெக்னிக்கல் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும், கோர் ரிலேட்டட். ஆல்ரெடி அந்த கோர் டச்சில் இருக்கவங்களுக்கு ஓகே. இப்போ நான் வந்து TNPSC எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன், பட் ஆனால் ஆர்ஆர்பி ஜேஇ படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டெக்னிக்கல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஜேஇ எக்ஸாம் எழுதினப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ நான் பேங்க் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ரவுண்ட் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துட்டு போய் ஃபஸ்ட் ரவுண்டே பாஸ் பண்ணிட்டேன். பட் செகண்ட் ரவுண்ட் எல்லாம் பாஸ் பண்ண முடியல. ஏன்னா டெக்னிக்கலில் எல்லாமே மறந்து போச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம், டைமே எனக்கு இல்லை அப்போ. அதனால் டெக்னிக்கல் வந்து பயங்கரமாக அடிவாகிடுச்சு, எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை, எல்லாம் மறந்து போச்சு. ஓகேவா? ஸோ அது போல் நம்ம இல்லாமல் டெக்னிக்கலும் சைடு பை சைடு பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா உண்மையாலுமே கிரேட் தான், ஈஸியாக இதை கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் மெக்கானிக்கல் அப்படின்றதுனால இந்த ஹேண்ட் புக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது பேர் என்னது, நல்ல புக்கு பேராச்சு, சாரி நான் மறந்துட்டேன். அந்த ஹேண்ட் புக்கு நம்ம ஒன்று சொல்லுவாங்கப்பா, அந்த புக்கை நம்ம வாங்கி படிக்கலாம். அந்த ப்ரீவியஸ் எக்ஸாம் இருக்குல்ல, IES, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர் அனலைஸ் பண்ணி நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SSC JEE அதனுடைய டெக்னிக்கல் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி நம்ம கூட படிக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து இந்த டெக்னிக்கலுக்கும் நிறைய வேஸ் இருக்குது, படிக்கிறது நிறைய புக்ஸ் இருக்குது. நம்மளுடைய ஸ்டாண்டர்டான புக் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸுக்கு வந்து RK ஜெயின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நார்மலாக காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு RK ஜெயின் புக்கு நம்ம படிக்கலாம். இந்த RS குருமி புக்கு இருக்கும். அது போல் நிறைய புக்கு இருக்குது டெக்னிக்கலுக்கும். ஆனால் எது நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்குது, எது பண்ண முடியும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போதைக்கு CBT 1 மட்டும் பார்த்துச்சுக்கோங்க. CBT 2 இப்படி தான் நம்ம பேட்டர்ன் கேட்க போகிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இவ்வளோ தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக இதாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டெலிகிராம் ஜாயின் பண்ணுறதோட சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வரப்போகுது பார்த்தீங்கன்னா, ஒரு ரேபிட் ரிவிஷனாக வெறும் மேக்ஸ் மட்டுமே. ஓகேவா? டெய்லி ஒரு 10 கொஸ்டினா இல்லை 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு 10 கொஸ்டின் மட்டும் ரேபிட் ரிவிஷனாக நான் மல்டிபிள் பேப்பர்லேருந்து எடுத்திருக்கேன். அது ரேபிட் ரிவிஷன் மாதிரி நான் வைக்க போகிறேன். வெறும் 10 கொஸ்டின் மட்டும் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டான கொஸ்டின் தான் எடுத்துருக்கேன். அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி. ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி தெரியும், உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டான கொஸ்டினாக எடுத்துருக்கேன். அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.